வணக்கம். இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இதை கடா பிரசாதம்னு சொல்கிறாங்க. குருத்வாராலெல்லாம் இதை பிரசாதமாக கொடுக்குறாங்க. இது செய்கிறது ரொம்பவும் சுலபந்தான். நெய் தான் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு டம்ளர் நெய் சேர்க்குறேன். இது 150 ml அளவுடையது. அதே அளவுக்கு கோதுமை மாவை இதில் சேர்க்குறேன். இதில் நெய்யிலேயே இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கணும். இது கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் அதே அளவு டம்ளருக்கு சர்க்கரை சேர்க்குறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணி கொதிக்கணும். இந்த சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதுமானது. இது பக்கத்தில் இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த மாவை நல்லா வறுத்துக்கணும். நம்ம இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் செவந்துடும். இது நிதானமாக வறுக்கணும். அதே சமயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த நெய்யில் இந்த கோதுமை மாவு பொரியும் போது ஒரு வாசனை வரும். நல்லா அந்த மனம் வரணும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். நல்ல மனம் வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இங்கே பக்கத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அதை இதில் எடுத்து சேர்க்குறேன். இந்த தண்ணி சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தண்ணி மேலே தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். அடுப்பை சிம் பண்ணிக்கணும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இது ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா சுழண்டு வருது. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு கடா பிரசாதம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.